ஹலோ எவ்ரிவன். பிரியாணினா யாருக்கு தாங்க பிடிக்காது? இன்றைக்கி அப்படி ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரான் டம் பிரியாணி. அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 கப் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஏலக்காய், கிராம்பு, பட்டை அதை அரைச்சி பவுடராக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தென் 25 கிராமுக்கு இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகா, 2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பவுலில் வாஷ் பண்ண ப்ரானுக்கு மேரினேஷனாக 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு, அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி மசாலா பவுடர், கொஞ்சமாக தயிர், 1/2 ஸ்பூன், 1/2 லெமன் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளியை ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு கீயை விட்டு 6 ஏலக்காய், 6 கிராம்பு, 4 பட்டை, பிரிஞ்சி இலை போட்டு 2 பச்சை மிளகாய், 5 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்துட்டு அந்த பச்சை கலர் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு பொடி கொத்தமல்லி, புதினா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த நம்ம பிரியாணி மசாலா பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துடுங்க. ஊற வச்சுருந்த ப்ரானையை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கடகடன்னு வதக்கி எடுத்துட்டு இப்போது 1 கப் தயிரையும் ஊற்றிடுங்க. நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரும்போது 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்ததும் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தா 2 கப் பாஸ்மதி ரைஸையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. அரிசி உடையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி வத்துற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவாவில் டம்ப் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் டம்ப் போட்டு இறக்கி விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா கமன்னு தெருவே மணக்கிற அளவுக்கு ஒரு ப்ரான் டம் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. எங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நாங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருவோம். இன்றைக்கி நாங்கள் ப்ரான் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கோம். சூப்பராக வந்தது. இந்த பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அடிக்கடி செஞ்சு கொடுன்னு கேட்டுனே இருப்பாங்க. அப்புறம் என்னங்க, நல்லா சாப்பிடுங்க, ஜம்முன்னு இருங்க. பாய்.